ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். நான் கொடுப்பது எப்போதுமே உன் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்குன்ற நம்பிக்கையோட இதை முழுவதுமாக கேட்டினா எல்லா இன்னல்களும் நீங்கி இன்பமயமான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்நாள் முழுவதும் வாழலாம் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்ததாக உனக்கு கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். உனக்கு கிடைச்சது தான் உன் வாழ்க்கைக்கான சிறந்ததுன்ற தன்னம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும்போது இந்த வராகியம்மா உன் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக பெரிய அளவில் பொக்கிஷமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. யார் சொன்னாலும் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கைக்கு எது சரியானது சிறப்பானது நீயே யோசித்து முடிவு செஞ்சு உனக்கான வேலைகளை செய்ய பழகு. ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட நீ நல்லா கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த பூமியில் உன்னை சுற்றி சில பேராக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களிடமிருந்தும் அவர்களுடைய கெட்ட குணங்களிடம் இருந்தும் அவர்கள் செய்யக்கூடிய தீவினைகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் சேர்ந்து உனக்கு எதுவுமே வேணான்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை மீது வெறுப்பையும் சலிப்பையும் உண்டாக்கி விட்டதுன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத என் செல்லமே. எனக்கு எதுவுமே வேணான்னு முடிவு செய்வதற்கு பதிலாக உனக்கு எது மட்டும் வேணாம்னு முடிவு செய். 1000 விஷயங்கள் அத்தனையுமே எனக்கு வாழ்க்கைக்கு வேணான்னு வாழ்க்கையை வெறுத்து சலித்து போவதை விட உனக்கு பிடிக்காத உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத சரி வராத உனக்கு சங்கடத்தை தரக்கூடிய அந்த விஷயத்தையும் அந்த மனிதர்களையும் மட்டும் வேணான்னு முடிவு செஞ்சு ஒதுக்கி வச்சிட்டீன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதி நிரந்தரமாக உனக்கு இருக்கும் அல்லவா. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பிடிச்சு போய் உன் கூட இருக்கிறாங்கன்னு மட்டும் நினைக்காத. உன் கூட இருக்கிறவங்களில் பல பேர் எப்போது உன்னை ஏமாற்றலாம், எப்போது உன்னை பயன்படுத்தி அவங்களுக்கான வேலைகளை நிறைவேற்றிக்கலான்னு காரணத்தோடையும் காரியத்தோடும் தான் உன்னை சுற்றி இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையான அக்கறையோடும் பாசத்தோடும் நீ நல்லா வாழணுங்கிற நல்லெண்ணத்தோடும் இருப்பவர்களாக இருக்காங்க. எந்த காரணமும் இல்லாமல் நான் உன் வாழ்க்கையில் யாரையுமே சந்திக்க வைக்கிறது கிடையாது. நீ பார்க்குற மனிதர்களும் பழகிற மனிதர்களும் உனக்கு பாடமாகவும் சில பேர் உன் வாழ்க்கைக்கே பாலமாகவும் இருக்காங்க. அதனால் நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாரையும் சந்திக்க பழகு. எல்லார் கற்றுக் கொடுக்குற பாடங்களையும் கற்றுக்கவும் தயாராக இருந்துவிடு என் செல்லமே. ஒரு மனிதனுக்கு பெற்றவங்க இருந்தாதான் பாசம் அன்பு அக்கறைனா என்னன்றதை ஆத்மார்த்தமாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனிதனுக்கு வேலை இருந்தாதான் அவனுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். அதே போல் ஒரு மனிதன் கைகளில் காசு பணம் இருந்தாதான் சொந்தக்காரவங்கெல்லாம் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு கூட வந்து நிற்பாங்க. மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லா வசதியும் வாய்ப்புகளும் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கியா நலம் விசாரிக்க கூட இந்த உலகத்தில் ஆட்கள் இருப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் இருக்கும் மனிதர்களை யாரும் எவரும் கண்டுகொள்வதில்லைன்னு நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிட்டு வராது. ஆனால் வந்த எதுவும் பாடத்தை கற்றுக் கொடுக்காம உன்னை விட்டு போகாது. நீ சந்திக்கிற விஷயங்களும் கற்றுக்கொள்ளும் பாடங்களும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தான் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சோதனையை கொடுத்த இந்த வராகி அம்மாவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க ஒரு நொடி போதும் என் செல்லமே. எப்போவுமே நீ தெளிவாக இரு. உன் முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. எப்போவுமே நீ உண்மையை மட்டுமே பேசும் பட்சத்தில் யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க. உண்மையையும் பேசு, அது தேவையான இடங்களில் மட்டும் பேசு. ஏன்னா தங்கத்தில் எப்படி செப்பை சேர்க்கும் போது தான் அந்த செம்பும் தங்கமும் சேரும்போது தான் ஒரு அணிகலனை ஒரு நகையை அழகாக நல்ல அமைப்போட நல்ல உறுதியாக உருவாக்க முடியுமோ அதே போல தான் சில இடத்திற்கு ஏற்றாற் போல பொய்களும் பேசி சமாளிக்கும் போது தான்
உனக்கான மதிப்பு கிடைக்கும் என் செல்லமே. வெறும் தங்கத்தை மட்டுமே வச்சு நகை செஞ்சீங்கன்னா அது அவ்வளவு உறுதியா அவ்வளவு நல்ல பலமானதாக இருக்காது. அதனால தான் அதில் கொஞ்சம் செப்பு சேர்த்து அழகான நகையாக நினச்ச வடிவத்தில் உருவாக்க முடியுது. அப்படிதான் வாழ்க்கையிலையும் உனக்கு எல்லா இடங்கள்லையும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்னா கொஞ்சம் ஒப்பனையோடு கூடிய பேச்சும் தேவைப்படுகிறது. நேர்மை, உண்மை, நியாயம் எல்லாம் சரிதான். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த பூமியில் அலங்கரிக்கப்பட்ட பொய் தான் அங்கீகரிக்கப்படும் சூழ்நிலையில் இப்போது இந்த உலகம் இருக்கிறதல்லவா? என் அன்பு பிள்ளையே, யாராவது உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனால் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் உன்னை புரிஞ்சுக்காம நீ சரியாக செய்ததை உணராமல் தப்புன்னு சொல்லி நீ தேவையில்லைன்னு விட்டுட்டு போகிறவங்கள உன்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. உன்னை புரிஞ்சுக்காதவங்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் மீண்டும் முன்வசம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். யாருக்கு யாரை எப்போ பிடிக்கும் எப்போ பிடிக்காமல் போகுன்றதை இந்த உலகத்தில் யாருமே அறிய மாட்டார்கள் அல்லவா? உன்னை வேணாம்னு சொன்னவங்களே கூடிய சீக்கிரம் நீ தான் வேணும்னு தவிச்சு உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். கண்ணீருக்கு எடையில்லைன்னு இந்த உலகத்தில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்ணீருக்கு நிறம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்ணீருங்கிறது துக்கம் தொண்டையை அடைக்கிற அளவுக்கு கனமானதுன்றதை புரிஞ்சுக்கோ. கண்ணீரை சில இடங்களில் வெளிப்படுத்த முடியாமல் பொங்கி வரும் கண்ணீரை அடக்கினா அது தொண்டையில் போய் கனமாக பாரமாக நிற்கிது தானே. அப்படிப்பட்ட கனமான கண்ணீருக்கு நான் ஒரு கண்ணியமான முடிவை கொடுப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவதற்காகவும் தான் உனக்கு வரம் கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்தேன். தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைக்கிற உன்னையே நிறைய பேர் கஷ்டப்படுத்தி பார்க்கணும், அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்கணும்னு நினச்சா இந்த வராகியம்மா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லவே. நீ தைரியமாக இரு. உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் நம்பிக்கையும் நானாக இருக்கும் பட்சத்தில் ஒருபோதுமே உன்னை கண்கலங்க விடமாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நிறைவேற்றும் விதமாக எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சந்தோஷம் தரும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். இனிமே யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் யார் உன்னை நோக்கி வந்து சேர்ந்தாலும் எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. சில நேரங்களில் பூசணிக்காயை கீழே போட்டு உடைக்கிறதுக்கு முன்பாக தலைக்கு மேலே தூக்குவாங்க. அதே போல தான் மனிதர்கள் சில நேரங்களில் உன்னை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, பாராட்டி பேசுகிறாங்கன்னா எப்போ வேணாலும் கீழே தூக்கி போட்டு உடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. மனிதன் நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற மாதிரி உன்னை உயர்த்தியும் பேசுவான், தேவைப்பட்டால் தாழ்த்தியும் பேசுவான். நீ தான் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் என் செல்லமே. மற்றவங்க உன்னை பாராட்டினாலும் பெருமைப்படாத, தாழ்த்தி பேசினாலும் துவண்டு போகாதே. ஏன்னா மனிதன் எப்போவுமே அவனுக்கு எது சாதகமோ அவர்களுக்கு எது நல்லதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவாங்க. உண்மை, நேர்மை, நியாயம் எல்லாம் எப்பொழுதோ இந்த பூமியில் மறைஞ்சு போயிடுச்சு. அதனால தான் அடுத்தவங்க சொல்கிறதையும் செய்கிறதையும் கேட்டு கவலைப்படாதன்னு சொல்கிறேன். நீ மலை அளவுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சாலும், அவசரத்துக்கு ஆபத் பாந்தவனாக போய் உதவி செஞ்சாலும் அதை கடுகளவு கூட நினச்சி பார்க்காத நன்றி கெட்ட மனிதர்கள் வாழும் உலகமாக இந்த கலிகாலம் மாறிடுச்சு. இப்படிப்பட்ட பூமியில் நீ கொஞ்சம் கண்காணிப்பாக கவனமாக இருந்தால் தானே எந்த சிக்கலும் வராமல் எந்த பிரச்சனையிலும் மாட்டாமல் இருப்பாய். எல்லா விதத்திலும் உன்னை காப்பாற்ற இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ சாதிக்கணும்னு நினச்சினா யார் மீதும் நம்பிக்கை வைக்காத. அடுத்தவங்களை நம்பி போனினா அது நிச்சயமாக உன்னை அழுக வைக்கும். ஓ மேலே நீ நம்பிக்கை வச்சினா அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். எப்போவுமே நீ ஓ மேலே நம்பிக்கை வை. அதே போல் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் யார் நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மட்டும் நம்பினா போதும். ஏன்னா பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருந்தால் தானே பாலை காய்ச்சும் போது பால் கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல தான் நீ மட்டும் நல்ல பிள்ளையாக இருந்தால் போதாது, உன் சேர்க்கையும் உன் கூட இருக்கிறவங்களும் சரியாக இருந்தால் தானே நீ கெட்டு போகாமல் தவறான வழியில் போகாமல் தப்பான வேலைகளை செய்யாமல் இருக்க முடியும். அதுக்காக தான் நீ தடம் மாறி போயிடக்கூடாது,
தடுமாறி தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு உன்னை காப்பாற்றுவதற்காகவே இந்த வராகியம்மா உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். உன் திறமைக்கு கூடிய சீக்கிரமே நீ உயர்ந்த இடத்துக்கு போக போகிற. உன்னுடைய கடின உழைப்பும் அயராத முயற்சியும் சேர்ந்து உனக்கு நல்ல இடத்தை தக்க வச்சு கொடுக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் வந்தாலும் எத்தனை மகிழ்ச்சி வந்தாலும் அதுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு ஆனந்த கண்ணீரும் சரி துன்ப கண்ணீரும் வருகிறதல்லவா? உன்னை அறியாமலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் கண்ணீர் வருது, துக்கப்பட்டாலும் கண்ணீர் வருதுங்கிற போது நீ அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போவுமே நீ மனசில் என்ன நினைக்கிற, உன் மூளை என்ன யோசிக்குதுங்கிறத வெளிப்படுத்தாத அளவுக்கு, அடுத்தவர்களுக்கு புரியாத அளவுக்கு, வெளிக்காட்டாத அளவுக்கு பக்குவமான பிள்ளையாக முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் இருக்க கற்றுக்கோ. ஏன்னா நீ எந்த விஷயத்துக்கு எப்படி செய்வ, என்ன பண்ணுவேன்னு உன்னுடைய முக உணர்ச்சிகளை பார்த்து மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உன் பலமும் பலவீனமும் வெளிப்பட்டுவிடும். பலம் வெளிப்பட்டால் பரவாயில்ல, ஆனால் உன் பலவீனம் வெளிப்படும் போது அதை வச்சே உன்னை சாய்க்க நினைப்பாங்க, வீழ்த்த நினைப்பாங்க. பலவீனத்தையே அதிகமாக்கி உன்னை தோற்கடிக்கவும் முயற்சி செய்வாங்க. இந்த காலத்து மனிதர்கள் எப்படி வேணாலும் மாறுவாங்கன்றதால தான் நீ எதையும் வெளிக்காட்டிக்காம எப்போதுமே சிரிச்ச முகமாக மட்டும் இருன்னு சொல்கிறேன். இத்தனை நாளாக எத்தனையோ விதங்களில் நீ அவமானப்பட்டிருக்க, கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் ஒருபோதும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வேணும்னு கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்கல. நீயாக செய்து கொண்ட சில விஷயங்களும் நீயாக பேசிய சில வார்த்தைகளும் தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்ததுங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போவுமே யாருக்கிட்டையும் அதிக உரிமை எடுத்து பேச வேணாம். யார் உன்கிட்ட எப்படி பழகுறாங்களோ அதற்கேற்றாற் போல நீயும் அவர்களிடம் கொஞ்சம் தூரமாகவே இருப்பது தான் உனக்கு சரியாக இருக்கும்.